ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே ரிசல்ட் இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டுடைய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இது ஏற்பட்டிருக்கு. இதில் நிறைய பணப்பட்டுப்பாடுகளும் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்களாக கேட்குறாங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மார்ச் இறுதிக்குள்ளே கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த ரேஷன் கார்டோட ரிசல்ட் மார்ச் இறுதிக்குள்ளே வருமா? வராதா? என்ன டேட்டில் தான் அவங்க ரிசல்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன ப்ராசஸிங்கில் இருக்குது? இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுப்பாங்களா? எப்போ தான் அப்டேட் கொடுக்க போகிறாங்க? ஏற்கனவே 2023 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 மாத காலங்களாகவே ஆகுமா? டிலே ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருந்த நிலை தான் இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க? டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கிடைத்திருக்கு? இதில் நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு இல்லையா? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி நடந்திருக்கு? எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க? அதில் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அனைவருமே ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டர்களாக வந்திருக்கு. இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில் அனைவருமே முன்னுரிமை வழங்கியிருக்காங்க? இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலையில் நேர்முகத் தேர்வு நடத்தியிருந்தாங்க இல்லையா? இந்த நேர்முகத் தேர்வில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியே இருக்குது. பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த 2025 பெண்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலக்ட் பண்ணிக்க ஒரு வேலைவாய்ப்பாக தான் இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட் இருக்க போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டை அவங்க மார்ச்சுக்குள்ளே கொடுத்துருவாங்களா? இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் முடித்திருக்காங்களா இல்லையா? என்ன ப்ராசஸிங் போயிருக்கு? டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கிடைத்திருக்கு? பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டு உண்மையான நிலவரம் என்ன? இந்த ரிசல்ட்டை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? வந்த உடனே எப்படி டவுன்லோட் செய்யுது அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே ஒரு 3 மாத காலங்கள் ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. இந்த நிலையில் தான் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 90-95% பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே முடித்துட்டோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக நம்ம கால் பண்ணி கேட்கும்போது இது மாதிரி தகவல் வெளியிட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வீக்கில் கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டாக முடித்துட்டு ஜியோ உத்தரக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து இறுதிக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. யாராச்சும் ஒரு மாவட்டத்தில் கன்ஃபார்மாக இந்த வீக்கில் அவங்க அப்டேட் கொடுத்தே ஆகணும். அந்த இந்த நிலையில் தான் இப்போ டிஆர் ஆஃபீஸ் போயிருக்கு. கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி இரவுக்குள்ளே அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் அந்த ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணுறோம். இந்த ரிசல்ட்டில் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் முதல் பட்டதாரியாக நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கட்டாயம் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு சில பேருக்கு லெட்டர் சொல்லியிருக்கும் இல்லையா? அந்த லெட்டர் இது மூலமாக தான் வந்திருக்கு. உங்களை இது முன்னுரிமையின் அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த முன்னுரிமை பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம்
5% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் இதில் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் அனைவருக்கும் முன்னுரிமை அடிப்படையில் தான் அனைவருமே லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்லேயே வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாவட்டங்களுக்கு தான் இப்போ இன்னும் 2, 3 நாட்களில் ஒரு சில தினங்களில் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றத அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் விற்பனையாளருக்கான நேர்முக தேர்வு இனிமே நடைபெறலை. ஸோ அவங்களுக்கு எப்போ நடைபெறும் அப்படின்றது மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் மார்ச்சுக்குள்ளேயே அவங்களுக்கு தேதி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் 2023 பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கு நிறைய ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அப்டேட்டே கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் அவங்களுக்கும் அப்டேட்டே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நிலை வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸிங்கும் வந்து போயிருக்கு. வருமா வராத நிலைக்கெல்லாம் வந்து போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எதனால் போகலை அப்படின்னா இப்போ வந்து பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்க வந்து அந்த ப்ராசஸிங்கில் வந்து இருக்காங்க. அமைச்சர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க இல்லையா? அமைச்சரெல்லாம் வந்தால் தான் அவங்க முன்னிலையில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே வந்து கொடுக்க போகிறாங்க. இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த மார்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்ததாக இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து நடந்திருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும். இதில் வந்து எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அதே மாதிரி 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்காங்க. இது ரெண்டுமே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸே வந்து நடந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து 10th பேக்கரை பொறுத்தளவுக்கு ஒரு 300க்கு மேலே வந்து இருந்திருந்தாலே போதும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி தான் 12th அதே 300 400க்கு மேலே வந்து இருந்திருந்தாலே அனைவருமே இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் வந்து டிகிரியெல்லாம் முடித்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த ரேஷன் வேலைக்கு இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு தகவலாக வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கெல்லாம் பெரிய டவுட்டெல்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய பணப்படங்கள் வந்து நடந்திருக்கு. நடந்துகிட்டு இருக்குது. இதனால தான் இனிமேல் அவங்க வந்து முடியல. சில பேரெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைத்துமே நடக்குமா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு சில பேர் எனக்கு வேலை தேவை அப்படின்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து இந்த வேலை வாங்குறவங்களாம் வந்து இருக்காங்க. இது மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ட்டு தகவல் வெளியே இருக்காங்க. ரேஷன் கடை தேர்வாளருக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான். அடுத்ததாக இந்த ரிசல்ட்டை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அது நம்ம சேனலுக்குள்ளே 37 மாவட்டத்துடைய லிங்க்கு வந்து நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.